உலகத்துடைய உலுல் அல்பாபுகள் யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் உலுல் அல்பாப் புத்திசாலிகள் யார் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் தெளிவுபடுத்தி விட்டார். உலகத்தில் புத்திசாலிகள் இரண்டாவது அல்லாஹ் சொன்னது அன்ஆம், மிருகங்களை போன்றவர்கள். உலுல் அல்பாப் என்றால் அந்த புத்திசாலிகள் யார்? எங்களுடைய பார்வையில் புத்திசாலிகள் என்பது வேறு, அல்லாஹுடைய பார்வையில் புத்திசாலிகள் என்பது வேறு. யாரையெல்லாம் நாங்கள் புத்திசாலிகள் என்று சொல்கிறோமோ அவர்களுக்கு அல்லாஹ் வைத்த பெயர் அன்ஆம், அவர்கள் ஆடு மாடு ஒட்டகத்தை போன்றவர்கள். யாரையெல்லாம் நாங்க கணக்கெடுக்க இல்லையோ இவங்களை அல்லாஹ் சொல்றான், இவங்க தான் புத்திசாலிகள். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, இவ்வாறான நிகழ்ச்சிகளை வைக்கிறதுடைய நோக்கம் என்னண்டா அல்லாஹ்ட கலாம கேட்டு நாங்க புத்திசாலிகளாக மாறணும், அவ்வளவுதான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த சாதனை என்னவென்றா, தான் மௌத்தாகிறதுக்கு இடையில 23 ஆண்டுகளுக்குள்ள அந்த காலத்துல வாழ்ந்த அவ்வளோ சஹாபாக்களுக்கும் முழு குர்ஆனையும் படிச்சு கொடுத்துட்டு மௌத்தாயிட்டார். இதுதான் சாதனை. அதனாலதான் சஹாபாக்களுடைய அந்தஸ்துக்கு யாரும் வர முடியாது. சஹாபாக்களுக்கு பிறகு வந்த அல்லாஹுடைய பெரிய நேசர் தான் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா. உமர் பின் அப்துல் அசீஸ் என்றால் அவர் சாதாரண கலீஃபா அல்ல. சஹாபாக்களுக்கு பிறகு வந்த ஒருவர் தான் உவைசுல் கர்னி என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. சொர்க்கவாதி இவங்கள் எல்லாம். அப்துல்லா பின் முபாரக் ரஹிமஹுல்லா அவர்களிடத்துல கேட்டாங்க, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் பின் அப்துல் அசீஸும் உங்களுடைய பார்வையில் சமமா? ஏனென்றா முஆவியா ரலியல்லாஹுடைய மகன் தான் யஸீத். இந்த உலகத்திலே இஸ்லாமிய வரலாற்றிலே பெரிய ஒரு அநியாயம் செய்தவர் யஸீத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேரப்பிள்ளை ஹுசைன் ரலியல்லாஹுடைய கழுத்தை வெட்டினவன் யஸீத். ஆனால் அவன் செய்த குற்றத்துக்காக வாப்பா அதற்கு பழியாக முடியாது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அப்துல்லா முபாரக் ரஹிமஹுல்லா நல்ல ஒரு பதில் சொன்னாங்க, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய யுத்தங்கள்ல கலந்து கொண்டாங்களே, அந்த நேரம் அவர்களுடைய ஒட்டகத்துடைய குதிரையுடைய மூக்குல போச்சு தூசி, அந்த தூசுக்கு கூட இவங்க பொறுமதி இல்லைண்டா. ஏன் சொன்னாங்கண்டா சஹாபாக்கள் தான். 23 ஆண்டுகளுக்குள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புத்திசாலிகளாக மாத்தினது எப்படி தெரியுமா? குர்ஆனை படிச்சு கொடுத்து. குர்ஆனை படிச்சு கொடுத்துட்டாங்க. எல்லாருக்கும் குர்ஆன் தெரியும். எங்கட காலத்துக்கும் சகோதரர்களே அவங்கட காலத்துக்கும் வித்தியாசம் இதுதான். எங்கட காலத்துல குர்ஆன் தெரியாது. பண்டைய சுபஹுல தொழுவிச்சார் இமாம். இங்க சந்தோஷமா இருந்துச்சு. என்ன தெரியுமா? என்ன சூரா? சூரா அன்ஆமுடைய முதல் ஐன், இரண்டாவது ரக்காத்த சூரா யூசுஃபுடைய முதல் ஐன். தெரிஞ்சவங்களுக்கு தானே தெரியும் அதெல்லாம். என்ன ஓதினார், என்ன ஓதிருப்பார். கண்ணியமிக்க சகோதரர்களே, புத்திசாலிகள் உலுல் அல்பாப். நாங்க 1000 பேர் மொன்ட்ரியல்ல இருக்கிறோம், 2000 பேர் இருக்கிறோம் என்கிறது அல்ல தேவை. நாங்க மௌத்தாகிறதுக்கு இடையில எவ்வளவு குர்ஆனை படிச்சு இருக்கிறோம்.
எவ்வளவு குர்ஆனை படிச்சிருக்கிறோம். குர்ஆன் தான் எங்களோட வாழ்க்கை திட்டம். இஸ்லாம் என்பது ஒரு பயான வச்சுட்டு போறதுக்கு பேரல்ல சகோதரர். பாரிய முயற்சி செய்யும். இஸ்லாத்துடைய 5 பகுதிகள் இருக்குது எங்களுக்கு தெரியும். முதலாவது ஈமான். எங்களுடைய ஈமான்ல குறை வந்துடக்கூடாது ஒரு நாள். ஈமான்ல. ரெண்டாவது இபாதத். இபாதத் சரியா இருக்கணும் எங்கட. மூன்றாவது முஆமலாத், நாங்க செய்யற தொழில், குடுக்கல் வாங்கல் ஹலாலா இருக்கணும். நான்காவது முஆஷராத், குடும்ப வாழ்க்கை எங்கட மனைவி பிள்ளைகள் சரியா இருக்கும். ஐந்தாவது அஹ்லாக், குணம் நல்லா இருக்கும். இந்த 5ம் சேர்ந்ததுதான் தீன், இஸ்லாம். ஒண்ட பிடிச்சிட்டு இஸ்லாம், ஒண்ட வச்சுட்டு இல்லை. இந்த 5ம் எங்கட சரியா இருக்கும். அப்ப 5ஐயும் படிக்கிறது என்பது மிக முக்கியமான விடயம். எல்லோருமே குர்ஆன் படிக்கல, படிச்சு கொடுக்க ஆக்கள் தேவை யாராவது. இன்று பயான் என்ற பெயரால சிரிப்புகளும் ஜோக்குகளும் தேவையில்லாதவைகளும் அது என்னென்னமோ எல்லாம் பேசிட்டு போதல்ல. அதல்ல சகோதரர்களே. நரகவாதிகள் நரகத்துக்கு போயிட்டு சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? لو كنا نسمع أو نعقل ما كنا في أصحاب السعير. அவங்க சொல்லுவாங்களாம், உலகத்துல கொஞ்சம் கேட்டிருந்தா. என்ன செஞ்சிருந்தா? கேட்கிறது அவ்வளவு பெரிய அமல். இப்ப நீங்க ஒரு மணித்தியாலம் இடத்த காது தாழ்த்தி கேட்க போறீங்கிறது நீ நினைக்காதீங்க சாதாரண ஒரு விடயம் என்று. அமல் இது. என்ன காது தாழ்த்தி கேட்கிறோம். கேட்டா தானே யோசிக்கலாம். கேட்காம யோசிக்கலுமா? உங்களுக்கு மூளையில் ஒரு விடயம், ஒரு ஆள் ஒரு விடயத்தை போடுறார், உண்ட காதால கேட்டது ஓஹோ அப்படியோ சொல்லுவாங்களாம் நரகவாதிகள். லவ் குன்னா நஸ்மஉ, நாங்க கேட்டிருந்தா, அவ் நாகிலு, சிந்தித்திருந்தால், கேட்டதான் யோசிக்கலாம். மா குன்னா ஃபீ அஸ்ஹாபிஸ் ஸஈர், நரகத்துக்கு வந்திருக்க மாட்டோமே. முதலாவது கேட்கல சகோதரர்களே. எப்படி கேட்கிற? ஜும்மா இன்றைக்கு எங்கட ஜும்மாக்கள் உதாரணமா 10 நிமிடம் 20 நிமிடம் ஜும்மா ஓதுறதை பொறுத்து இருக்குது. சிலவங்க பொறுமதியான விடயங்களை படிச்சு தருவாங்க, சிலவங்க எங்க ஒன்றும் தெரியாம சும்மா பேசிட்டு போய்த்துருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ஒண்டொண்ட படிச்சு கொடுப்பாங்க. சில நேரம் ஒரு நாள் பயான் பண்ணாங்களாம், சுபஹ தொழுதுட்டு லொஹர் வரை, லொஹர தொழுதுட்டு அசர் வரை நடக்குது பயான் கண்டினியூவா. ஏன்? படிச்சு கொடுத்து முடிக்கணுமே. அப்பதானே மனிதன் தெளிவு பெறுவான். ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, காலத்தை ஒதுக்குறது, நல்ல விடயங்களை கேட்கிறது ஆகப்பெரிய அமல். ஒன்றுக்கு மேல ஒரு நாளைக்கு ஒரு சூறாவை கேட்டுட்டு தூங்குறது, அவருடைய தர்ஜமாக்களை பயான்களை. அப்ப என்ன சொல்லுது குர்ஆன்? அல்லாஹ் என்ன சொல்றான்? எங்களுக்கு வழிகாட்டுறான் அல்லாஹ். நீங்க உலகத்துல நல்லா வாழுங்க, ஆகிரத்துல சொர்க்கம் அடைவீங்க. ஏன்னா எங்கட வாழ்க்கை சகோதரர்களே நீளமானது. விளையாடிட்டு போறதுக்கு அல்ல வரல. நாங்க 3 வாழ்க்கைக்கு உடைய முழு ஆதாரம் எங்களுக்கு தேவை. முதல் உலகம், 2வது பர்சக், 3வது ஆஹிரா. இந்த 3ஐயும் கடந்து போயிருக்கோம். நாங்க சும்மா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் குடிச்சிட்டு வீட்டை கட்டிட்டு கல்யாணத்தை முடிச்சிட்டு அப்படியே காலத்தை கழிச்சிட்டு சனி ஞாயிறு வந்தா ஜொலி பண்ணிட்டு அப்படியே சிரிச்சிட்டு அப்படியே போறண்டா இந்த பயானெல்லாம் வைக்க தேவையில்லை. இப்படி கேட்கவும் தேவையில்லை, பேசவும் தேவையில்லை. சும்மா அப்படியே காலத்தை கழிச்சு, மிருகங்கள் கழிக்குத காலம், பறவைகள் கழிக்குதே காலம், இது மாதிரி கழிச்சிட்டு மௌத்தாயிடலாம். அப்படி இல்லை, அல்லாஹ் விட மாட்டான். அல்லாஹ் சும்மா விட மாட்டான் எங்கள் எல்லாத்தையும். ஃபிரௌன் எவ்வளோ கூத்து காட்டினவனே அல்லாஹ் இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கான்? ஃபிரௌனுக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்? ஃபிரௌன்ட மனைவி சொர்க்கத்தில், ஃபிரௌனை கொண்டு போய் அன்னாரு யுரதுன அலைஹா குதுவன் வஅஷியா,
அத்கிலு ஆல ஃபிரௌன அஷத்தல் அஸாப். காலை மாலை ஃபிரௌனுக்கு நரகம் காட்டப்படுது. போட்டு போட்டு எடுக்கான் அல்லாஹ் ஒவ்வொரு நாளும். டே கபர்ல, இப்ப பர்சக்ல, உடம்பு அங்க, ரூஹிங்க. ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, பொறுமதியான வாழ்க்கையில என்ன கொஞ்சம் மீதமா இருக்குங்கடா, அவ்வளவுதான். மீதமுள்ள காலத்துல கல்புல நீயத்தை வைங்க, இன்ஷா அல்லாஹ் என்னுடைய மௌத்துக்கு இடையில நான் குர்ஆன படிப்பேன். யார் யார் ரெடி? இன்ஷா அல்லாஹ் கையை தூக்கி காட்டுங்க. அல்லாஹ் தான் இறக்கப்படும். முதல்ல நாங்க ஹிம்மத் வை, அல்லாஹ் ரஹ்மத் செய்வானா. குர்ஆன படி. குர்ஆன படிச்சதுக்கு பிறகு அல்லாஹ் நீ மௌத்தை தான் அல்லாஹ்ட்ட துஆ கேளு. நான் குர்ஆன படிக்காம மௌத்தாயிடப்படாது. நான் சொத்து சேர்க்காம மௌத்தாகலாம், வீடு கட்டாம மௌத்தாகலாம், ஆனா குர்ஆன படிக்காம நான் மௌத்தாயிடக்கூடாது. வழிகளை தேடுங்க. எப்படி படிக்கிறது? அதான் நான் சொன்னேன், இந்த 1 மணித்தியாலம் 1.5 மணித்தியாலம் கைட் பண்ணலாம், முழுக்க பேச இயலாது எங்களுக்கு. அதுக்குள்ளதான் எல்லாம் இருக்கு, குர்ஆனுக்குள்ளதான் முழுதும் இருக்கு. ஒவ்வொன்றாக ஓத 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 அல்லாஹ் எங்களுக்கு வழியை காட்டுவான். நேரான வழியில போகலாம் சகோதரர்களே. எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, இன்றைய ஆக முக்கியமான நிகழ்ச்சி, நாம குடும்பமாக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல 4 வகையான குடும்பங்களை பத்தி அல்லாஹ் சொல்லியிருக்கின்றார். எத்தனை வகையான குடும்பம்? 4 வகையான குடும்பங்கள் இருக்கு. இப்ப எங்கட குடும்பமும் அதுல ஒன்றுதான். இப்ப நாங்க யோசிச்சு எங்கட குடும்ப வாழ்க்கையில கொண்டு போகணும். குடும்பம் ஒரு சந்தோஷம். குடும்பம் என்ன? ஒரு சந்தோஷம். நாங்க தனி மனிதன் இல்லை. எங்கட குடும்பம் இருக்கு. எங்கட மனைவி, எங்கட பிள்ளைகள், எங்கட மாமா, எங்கட மாமி, எங்கட தாத்தா, எங்கட தங்கச்சி, இப்படி ஒரு குடும்பம் எங்கட. இதுக்கு சொல்ற உஸ்ரா. குடும்பம் பெருக்க பெருக்க சொல்ற கபீலா. கபீலா எங்கட ஃபேமிலி ராயல் ஃபேமிலி, எங்கட ஃபேமிலி அந்த ஃபேமிலி. பெருமைக்கு அல்ல இதெல்லாம். அல்லாஹ் 4 வகையான குடும்பங்களை பத்தி குர்ஆன் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். முதலாவது குடும்பம் என்ன? கணவனும் முஃமினான கணவன், மனைவியும் மூமினான மனைவி. இது உலகத்தில் ஆக சிறந்த குடும்பம். கணவனும் எப்படி? முஃமின், நல்ல இபாதத்தான. மனைவியும் எப்படி? அப்படியே தான். இதுக்கு உதாரணம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பம். இப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பம் எவ்வளவு முக்கியம். அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்த மனைவிமார்கள் முதலாவது மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. கடைசி மனைவி யாரு? மைமூனா பின்த் ஹாரிஸ். நபி அவர்களுடைய மனைவிமார்கள் எல்லோருமே சிறந்தவர்கள். அவங்களுக்கு சொல்ற உம்மஹாத்துல் முஃமினீன். உம்மஹாத்துல் மூமீன்களின் தாய்மார்கள். அல்லாஹ் சூரத்துல் அஹ்ஸாப்ல, சூரத்துல் ஹுஜராத்ல அவங்களோட வீட்டை பத்தி, அவங்க எப்படி வாழணும், வீட்டில் என்ன செய்யணும், என்ன சொர்க்கவாதிகள் அவங்கெல்லாம் சொர்க்கவாதிகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முதல் மனைவியை முடிக்கும் பொழுது இந்த இடத்துல வயது பிரச்சனை இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எத்தனை வயது? 25 வயது. ஆனா முதல் மனைவிக்கு எத்தனை வயது? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாக்கு 40 வயது. 25 வயதுல உள்ள ஒரு ஆள் 40 வயது பெண்ணை திருமணம் செய்து சந்தோஷமா வாழ்றார் என்றா அதுதான் தேவை. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா எவ்வளோ நல்ல பெண்ணா, தன்னுடைய அவ்வளோ பணத்தையும் கணவனுக்கு செலவழித்த பெண்.